வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் மீனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், ஏப்ரல் 2026 மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கக்கூடிய புதிய திசைகளையும், அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளையும் அறிவியல் அணுகுமுறைகளையும் அடிப்படையாகக் கொண்டு இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைகளை வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மீனம் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் அடங்குகின்றன. பூரட்டாதி பிறப்பினருக்கு இந்த மாதம் உள்ளார்ந்த தெளிவு அதிகரிக்கலாம். உத்திரட்டாதி பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் பொறுப்புணர்வு மேலும் வலுப்பெறலாம். ரேவதி பிறப்பினருக்கு சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி சார்ந்த விஷயங்களில் மெதுவான சீர்மை தோன்றக்கூடும். தொழில்துறையில் சூரிய பகவானின் மாற்றம் புதிய பொறுப்புகளை உருவாக்கக்கூடும். அதனால் முடிவுகளை மேலும் நிதானமாக அணுக வேண்டிய சூழல் தோன்றலாம். செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் முயற்சிகளில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கலாம். அதேபோல் சுக்கிர பகவானின் நிலையால் நிதி சார்ந்த விஷயங்களில் மெதுவான முன்னேற்றம் உருவாகக்கூடும். ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் செலவுகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சனி பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடும். அதனால் ஓய்வுக்கான நேரத்தை முறையாக ஒதுக்குவது நல்லது. செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் மன உறுதி உயரலாம், ஆனால் அதே சமயம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது முக்கியம். ராகு பகவான் வக்ர நிலையில் 12ஆம் வீட்டில் இருப்பதால் தூக்க முறையில் சில மாற்றங்கள் தோன்றக்கூடும். மெதுவான மூச்சு பயிற்சியும் அமைதியான ஓய்வும் மன அமைதியை நிலைநிறுத்த உதவும். புதன் பகவான் முதல் வீட்டில் வருவதால் சிந்தனைகளிலும் உரையாடல்களிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும் சூழல் உருவாகலாம். இதனால் குடும்பத்தில் இருந்து சிறிய குழப்பங்களை நிதானமாக சமாளிக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் இருந்த அருள் 3ஆம் வீட்டில் செல்லும் நாட்களில் நெருக்கமான உறவுகளில் புரிதலையும் நம்பிக்கையையும் வளர்க்கக்கூடும். முன்பே கூறியபடி ரேவதி மற்றும் உத்திரட்டாதி பிறப்பினருக்கு இந்த மாற்றங்கள் மனதளவிலான நெருக்கத்தை மெதுவாக அதிகரிக்கலாம். அதேபோல் கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் பழைய கருத்து வேறுபாடுகளை அமைதியாக முடிவுக்கு கொண்டுவர வாய்ப்பு உருவாகலாம். குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் உள்ளார்ந்த நிலைத்தன்மை மெதுவாக வலுப்பெறலாம். அதனால் நீண்ட நாள் திட்டங்களை அமைதியாகவும் நிதானமாகவும் முன்னேற்றும் சூழல் உருவாகலாம். சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் செல்லும் நாட்களில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடக்கூடும். சமூக வட்டாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகும் வாய்ப்பும் இருக்கும். ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் எந்த முடிவையும் அவசரப்படுத்தாமல் மெதுவாக முன்னேறுவது நல்லது. குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் உள்ளார்ந்த அமைதி மெதுவாக ஆழமடையலாம். அதனால் மனம் தெளிவை நோக்கி நகரும் உணர்வு உருவாகக்கூடும். சனி பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலை தோன்றலாம். ராகு பகவான் வக்ர நிலையில் 12ஆம் வீட்டில் இருப்பதால் பழைய பயங்களை மெதுவாக விடுவிக்கும் உள்ளார்ந்த பயணம் தொடங்கக்கூடும். தினசரி தியானமும் மெதுவான மூச்சுப் பயிற்சியும் ஆன்மீக சமநிலையை பேண உதவும். ரேவதி மற்றும் உத்திரட்டாதி பிறப்பினருக்கு இந்த மாதம் உள்ளார்ந்த ஒளி மேலும் வலுப்பெறலாம். இந்த மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு உள்ளார்ந்த மாற்றங்களும் வெளிப்புற முன்னேற்றங்களும் கலந்த அனுபவமாக அமையக்கூடும். சூரிய மற்றும் செவ்வாய் பகவான்களின் நிலை முயற்சிகளில் உற்சாகத்தையும் முன்னேறும் மனப்பாங்கையும் அதிகரிக்கலாம். சுக்கிர பகவான் நிதி சார்ந்த விஷயங்களில் மெதுவான சாதக மாற்றங்களை தரக்கூடும். புதன் பகவான் முதல் வீட்டில் வருவதால் சிந்தனைகளிலும் உரையாடல்களிலும் கூடுதல் நிதானம் அவசியமாகலாம். ராகு பகவானும் கேது பகவானும் வக்ர நிலையில் இருப்பதால் அனைத்தையும் பொறுமையுடனும் அமைதியுடனும் அணுகுவது நல்லது.
கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.